அடுத்ததாக வந்து என்னன்னா ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெண்கள் சத்து பற்றாக்குறையோட அதிகமாக இருக்காங்க சரிங்களா. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆப்பிரிக்காவுடைய சோமாலியா எத்தியோப்பியா அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். அங்கே இருக்கிறத விட இந்தியாவில் தான் பெண்கள் அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய பெண்கள் சரிங்களா. ஸோ அப்போ வந்து அரசு வந்து என்னென்னா ஒரு திட்டத்தை முன் வச்சுச்சு. என்னென்னா அரிசியில் ஃபோலிக் ஆசிட் சரியா இரும்பு சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அவங்கள்ட்ட வந்து என்னென்னா ரத்த சோகையை வந்து என்னென்னா நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அரிசியில் வந்து என்னென்னா இரும்பு சத்தை வந்து என்னென்னா ஆட் பண்ணாங்க சரிங்களா. 1 கிலோவுக்கு வந்து என்னென்னா ஒரு 100 கிராம் ஃபோலிக் ஆசிட் வந்து என்னென்னா அதில் ஆட் பண்ணுவாங்க. சில காலத்துக்கு முன்னாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் அரிசி அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது வேறு எதுவும் கிடையாது, இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் தான் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு இதை வந்து என்னென்னா நிறுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா. என்னென்னா ஒரு அரிசியில் ஊட்டச்சத்தே நம்ம வந்து என்னென்னா ஆட் பண்ணாலும் அதை வந்து என்னென்னா ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 to 3 மாதம் தான் அந்த சத்து வந்து என்னென்னா அந்த அரிசியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ குறிப்பாக அரிசி கிடங்குலெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த சத்தெல்லாம் வந்து என்னென்னா போதிய அளவில் வந்து என்னென்னா பயனாளிகளுக்கு வந்து என்னென்னா கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் இது சேர்த்துறதும் வேஸ்ட்டு அப்படிங்கிறனால இதை வந்து என்னென்னா தற்சமயம் நிறுத்தி வச்சிட்டாங்க. இதை கொண்டு வரும் போதே வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள்லாம் எச்சரித்தாங்க. என்னென்னா இதை எல்லாருக்குமே இந்த அரிசியை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா நெகட்டிவான இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறுத்தணும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து என்னென்னா அரசு இது ரொம்ப நாள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய அரிசியில் இது எந்த விதமான பலனையும் கொடுக்கல அல்லது பலன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு அப்படின்றது நிறைய டேட்டா சொன்னனால இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சரிங்களா.